Hello friends, welcome back to anithajaganskitchen kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ், அதாவது கொள்ளு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இங்க ஒரு பவுல்ல ஒரு கப் இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா 1/4 கப் கொள்ளு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, இதோட ஒரு கைப்பிடி கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பருப்பையும் சேர்த்துட்ட பிறகு நாங்கள் காரத்துக்கு 6 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 hours நல்லா ஊற விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 hours நல்லா ஊறிட்டு இருக்கு இந்த பருப்பு எல்லாமே. ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நம்ம தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸையும் அதுக்கப்புறமா ஸ்பினச், அதாவது பசலைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்க்கலனா கூட பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். இந்த அடைக்கு நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ டேஸ்ட் பாருங்க, எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes கொஞ்சம் அப்படியே வச்சிடுங்க. இப்போ இந்த அடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான புளிப்பான வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 8 to 9 பீஸ் கோகோனட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 6 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு சேர்த்துக்கலாம். நான் இங்கே எங்கிட்ட புளி பேஸ்ட் வீட்டிலே செஞ்சது இருக்குது, அதை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். புளி பேஸ்ட் எப்படி வீட்டிலே செய்யலான்றத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னாக்கா நம்முடைய சூப்பரான வெங்காய சட்னி ரெடி. இந்த வெங்காய சட்னியும் அடையும் சூப்பரான காம்பினேஷன், நல்லா புளிப்பா காரசாரமாக செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தோசை தவா நல்லா சூடானதும் நம்ம தோசை போடுற மாதிரியே இந்த கொள்ளு அடையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இங்கே நிறைய பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது ஒரு எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதே மாதிரி கொள்ளு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆன்டி-ஆக்சிடென்ட், ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ நம்ம இந்த கோல்டு வெதரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியும் வார்மாக வச்சுக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நம்முடைய கொள்ளு அடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.